முடியாம எவ்வளவோ பிரச்சனைகளுக்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு அமைதியான ஒரு போராட்டமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். வெளியில் பார்த்தால் எல்லாம் சரியாகிற மாரி தாங்க நிச்சயமாக தோன்றும். ஆனா எதுவுமே சரியாகாது. சரியாவது போல போயிட்டு அது மீண்டும் ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், அவை யாருக்கும் தெரியாமலே இருக்கும். நீங்க ரகசியமாக திட்டங்களை போட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா வெளியில் நீங்கள் எதையாவது ஒன்றை கூறி விட்டீங்க அப்படின்னா உடனே அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போய்விடும். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால உங்களுக்குள்ள எவ்வளவோ எண்ணங்களும் கவலைகளும் பொறுப்புகளும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கைய சாதாரணமாக வாழவில்லை. எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழமாக யோசிப்பீங்க. ஒரு முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னா அது சின்ன முடிவோ பெரிய முடிவோ அதனை பற்றி எல்லாரிடமும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, வெற்றியை நமக்கு கொடுக்குமா கொடுக்காதா என்று ஒவ்வொன்றையும் பற்றியும் நீங்க யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. எல்லாத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இதுவரை நடந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிந்தனை மனிதரின் ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது. சிறு வயதிலிருந்தே நீங்க மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டு இருந்தீங்க. மற்றவங்க சின்ன விஷயங்களை எளிதாக எடுத்து கொண்டிருப்பீங்க. மற்றவங்க சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன கூறுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க எளிதாக எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து வாழ்ந்த ஒரு நபராக இதுவரைக்கும் நீங்க நிச்சயமா இருப்பீங்க. தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால யார் மீதும் நீங்க தவறு காட்டக்கூடாது, யாரிடமும் எதுவும் கூறவும் கூடாது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் வைத்து வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. இதனால நீங்க பல நேரங்கள்ல உங்களையே நீங்க அதிகமா அழுத்தத்துல வைத்துக் கொண்டிருந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த அனுபவங்களில் இருந்து உங்களால வெளியில் வர முடியாமவும் சில பிரச்சனைகளுக்கும் ஆளாகி கொண்டும் நிச்சயமாக நீங்க இருக்கவும் செய்வீங்க. நீங்க அதிக சிந்தனை கொண்ட ஒரு மனிதராக இருப்பீங்க. உங்களுடைய பலமும் உங்களுடைய பலவீனமும் நீங்க அதிகமா சிந்திப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க அதிகமா யோசித்து எப்பேற்பட்ட முடிவையும் நீங்க எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கையாக இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசிப்பீங்க. யோசித்து அந்த ஒரு முடிவு நமக்கு நன்மைகளை கொடுக்குமா தீமைகளை கொடுக்குமா அப்படின்னு யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஒரு சிறிய விஷயத்திற்கே நீங்க பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதனால பல பிரச்சனைகளை கூட நீங்க முன்கூட்டியே தவிர்த்து விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல யோசனைகளும் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. முன்கூட்டியே நீங்க தவிர்த்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளவு திறமைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல இந்த அதிக சிந்தனை தாங்க உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாம என்ன பண்றதுன்னு கூட தெரியாம பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பல இரவுகள்ல நீங்க தூங்காம யோசித்து கொண்டிருந்த அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நான் சரியா செய்தேனா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கேள்விகளும் உங்களுக்குள்ள அது கேள்விகளை எழுப்பி எழுப்பி பிரச்சனைகளை உங்களுக்குள்ள அது தூண்டி கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல இருந்த தாமதம் உங்களுடைய ஏமாற்றங்களாக மாறியிருக்கும். நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எப்போதுமே உங்களுக்கு உழைப்பாளி அப்படின்னு மற்றொரு பெயரும் எப்போதுமே இருக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில விட மாட்டீங்க. ஒரு விஷயத்த தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதுல நன்மைகள் ஏற்படுதோ தீமைகள் ஏற்படுதோ அதுல போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கும் நஷ்டம் கிடைக்கும் எதை பத்தியும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. எதை பத்தியும் யோசிக்காம பாதியில நீங்க எந்த விதமான விஷயங்களை தொடங்கினாலும் அதை நீங்க பாதியில் விடாமல் பல நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன் கிடைக்காமல் கூட போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செஞ்சிருக்குங்க. மற்றவங்க முன்னேறும் போது நீங்க மட்டும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். மற்றவங்க எல்லாம் வாழ்க்கையில நல்ல நல்ல நிலைமைகளை பார்த்து போய்க்கொண்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே இருந்திருப்பீங்க.
இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த ஒரு காத்திருப்பு தாங்க உங்களை சோர்வடைய வைத்திருக்கும். ஆனா நீங்க ஒருபோதும் முயற்சியை நிறுத்தாம ஓடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க யாரையும் நம்பிட்டீங்க அப்படின்னா முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா சிலர் உங்களை நல்ல ஒரு மனதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அது ஆரம்பத்துல உங்களுக்கு சின்ன சின்ன மன வேதனைகளையும் மன கஷ்டங்களையும் நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க கொடுத்த அன்பிற்கு பதிலாக உங்களுக்கு காயங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா கிடைத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு எப்போதுமே அன்பு கொடுப்பீங்க. யாரையும் தேவையில்லாம எதிர்த்து பேச மாட்டீங்க. எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு எதிராகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்தது. அமைதியான ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக அமையவும் செய்தது. நீங்க இனி யாரிடமும் எளிதாக மனதை திறக்காம இருப்பீங்க. திறக்காம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க பல விஷயங்களை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பீங்க. நீங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுத தருணங்கள் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து உங்களுக்குள்ள நீங்களே வலிய மறைத்துக் கொள்வீங்க. அந்த ஒரு அமைதியின் பின்னால் எவ்வளவு கஷ்டம் இருந்தது என்பதை யாரும் அறியாமலே இருப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ தீமைகளும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக நீங்க கூறுங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காத்திருந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயம் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயம் உங்களுக்குன்னு தொடங்கி இந்த ஒரு மாற்றம் மெதுவாக மட்டும் கிடையாது, உறுதியான ஒரு மாற்றமாகவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? தனித்தனியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் கூட உங்களை தேடி வரும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக மாறி கொடுக்கும். அது உங்களுடைய மனதையும் நிம்மதியாக்கிவிடும். நீங்க ஏதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உறவினர்களுக்கோ திருமணமாகாம திருமண வரவு பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால திருமணமும் நடந்து அவங்களுடைய வாழ்க்கை நன்றாகவும் நிச்சயமாக மாறும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருவருக்கு நிச்சயமா இந்த மாதிரியான எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பாக கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நிச்சயமா உங்களை கொண்டு போய்விடும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. நீங்க கண்ட நாள் நீங்க நீண்ட நாள் யோசித்த ஒரு முடிவை அந்த ஒரு நாளில் நீங்க தெளிவாக எடுத்து விடுவீங்க. இந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். அது கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாகவும் மாற்றும். மன அமைதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க பல நாட்களாக உணராத ஒரு அமைதி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பல நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இந்த ஒரு நாளத்தில் உங்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்து போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைத்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் ஏகப்பட்ட தீமைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தவும் செஞ்சிருக்குங்க. உங்களுடைய மனம் இந்த ஒரு நேரத்தில் மிகவும் நிம்மதியாக உணர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. இனி நடக்கப் போகின்ற நல்ல மாற்றங்கள் என்ன தெரியுமா? தாமதமான வெற்றி இப்போது உங்களுக்கு நிலைமையான ஒரு நிலுவையா இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்பிற்கு பலன் இனிமேல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பண நிலை உயர்வானது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். பணவரவு உங்களுக்குள்ள அதிகரித்து நிதி பிரச்சனைகள் எல்லாமே குறையவும் செய்யும். நல்ல உறவுகள் உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து விடுவாங்க. மன அமைதியும் தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமே சரியாக இருக்கும். அந்த முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறவும் செய்யும். ஒரு காலத்தில் நீங்க அதிகம் யோசித்த ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க காயம் அடைந்திருப்பீங்க. நீங்க எல்லாத்துலயும் காத்து இருக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு வலிமையான ஒரு மனிதரா நிச்சயமா மாற்றிருக்கும். அந்த மனிதராக மாற்றி உங்களை தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தூண்டியிருக்கும்.
இனி நீங்க பழைய மனிதர்கள் கிடையாது. நீங்க தெளிவான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க வலிமையான ஒரு நபராகவும் இருப்பீங்க. நீங்க வெற்றிக்காக பிறந்த ஒரு மனிதராக எப்போதுமே தோன்றுவீங்க. எனவே இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நாளை உங்களை பார்த்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. இந்த அளவுக்கு எப்படி மாற்றம் வந்தது என்று நிச்சயமாக அவங்க உணர்வாங்க. இது உங்களுக்கான ஒரு நேரம், உங்களுக்கான ஒரு வெற்றியின் ஒரு தொடக்கமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியதில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக கிடைத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு எப்போதுமே அன்பு கொடுப்பீங்க. யாரையும் தேவையில்லாம எதிர்த்து பேச மாட்டீங்க. எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு எதிராகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது. அமைதியான ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக அமையவும் செய்தது. நீங்க இனி யாரிடமும் எளிதாக மனதை திறக்காம இருப்பீங்க. திறக்காம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க பல விஷயங்களை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பீங்க. நீங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுத தருணங்கள் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து உங்களுக்குள்ள நீங்களே வலிய மறைத்துக் கொள்வீங்க. அந்த ஒரு அமைதியின் பின்னால் எவ்வளவு கஷ்டம் இருந்தது என்பதை யாரும் அறியாமலே இருப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ தீமைகளும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக நீங்க கூறுங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு, நீண்ட காத்திருந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயம் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயம் உங்களுக்குன்னு தொடங்கி இந்த ஒரு மாற்றம் மெதுவாக மட்டும் கிடையாது, உறுதியான ஒரு மாற்றமாகவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? தனித்தனியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் கூட உங்களை தேடி வரும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக மாறி கொடுக்கும். அது உங்களுடைய மனதையும் நிம்மதியாக்கிவிடும். நீங்க ஏதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உறவினர்களுக்கோ திருமணமாகாம திருமண வரவு பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால திருமணமும் நடந்து அவங்களுடைய வாழ்க்கை நன்றாகவும் நிச்சயமாக மாறும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருவருக்கு நிச்சயமா இந்த மாதிரியான எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பாக கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நிச்சயமா உங்களை கொண்டு போய்விடும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. நீங்க கண்ட நாள், நீங்க நீண்ட நாள் யோசித்த ஒரு முடிவை அந்த ஒரு நாளில் நீங்க தெளிவாக எடுத்து விடுவீங்க. இந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு